சென்னையிலேருந்து போர்ட் பிளேயருக்கு நம்ம ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸாக ஒரு ஃப்ரூட் யோகர்ட் மேங்கோ ஃப்ளேவரில் தந்திருந்தாங்க. இப்போ வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க, நம்ம வந்துட்டு நான்வெஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பன்னு தந்திருந்தாங்க, ஒரு 10 லிட்டர் வாட்டர் பாட்டில் தந்திருந்தாங்க, ஒரு ஆம்லெட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன், அதுக்கப்புறம் ஸ்லைஸ்டு பொட்டேட்டோஸ். ஃபுட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆம்லெட் வந்துட்டு ஸ்டீம்டு ஆம்லெட். ஸோ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. முக்கியமாக எக்கனாமிக் கிளாஸில் ட்ராவல் பண்ணும்போது லெக் ரூம் நல்லா தாராளமாகவே தான் இருந்தது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற எக்கனாமிக் கிளாஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா. ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க சீட்லாம் காலியாக தான் இருந்தது. முக்கியமாக காலங்காலத்தில் சன்ரைஸ் வியூ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருக்க அந்த எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் நிறைய ஆடு போட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்துட்டு அந்த டைமண்ட்ஸ் டனூபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் ஆட் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ட்ரே டேபிள். நீங்கள் வந்துட்டு சாப்பிடும் போதோ படிக்கும் போதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் சிக்னஸ் பேக், முக்கியமாக டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைமில் உங்களுக்கு வாமிட் வருது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா எக்கனாமிக் கிளாஸ் ஹெட்ஸ் பின்னாடியும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ துபாயில் விற்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டி எஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டனுபே ப்ராப்பர்ட்டிஸ் துபாய்னு போட்டிருக்காங்க. அவங்க துபாயில் விற்கிற ஃப்ளாட்ஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா, எல்லா இந்தியா ஃப்ளைட்ஸ்லேயும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.